ஒரே ஒரு ஊர், அது ஒரு கிராமம், வில்லேஜ். அந்த வில்லேஜில் கல்பனான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாள். அவளுக்கு 10 வயசு. அவளை பார்க்கறதுக்கு அவளுடைய பாட்டி ஊர்லேருந்து வந்தாள். வரும்போது உனக்கு என்ன வேணும் கேட்டாள். எனக்கு குட்டியாக 2 பானை வேணும், மண்பானை வேணும் கேட்டாள். சரி, அந்த பாட்டி அவளுக்கு குட்டியாக 2 மண்பானைகள் கொடுத்தா. மண்பானையில் தண்ணி வச்சுக்கலாம், தண்ணி குடிக்கலாம், தண்ணி மொண்டு வரலாம். தண்ணிலாம் கஷ்டமாக இருந்தால் கூட வீட்டிலலாம், வில்லேஜிலலாம் வீட்டிலலாம் குழா இருக்காது இல்லையா, போய் குளத்துலையோ குழாயிலையோ பிடிச்சின்னு வரலாம். குழந்தைக்கு உபயோகமாக இருக்குன்னு வாங்கி கொடுத்தா. அப்புறம் பாட்டி ஊருக்கு போயிட்டா. பாட்டியோட அன்புனால் அந்த பொண்ணு அந்த 2 பானையும் ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தா. தினமும் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பானைகளை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் நடந்து போய் குளத்துலேருந்து 2 பானையிலையும் 2 கையிலையும் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுப்பா. இப்படியே அதை வச்சுட்டு விளையாடிப்பா, குடிப்பா, இது பண்ணிட்டுப்பா. இப்படி இருக்கிட்ட ஒன்றா ஒரு பானை கீரல் விழுந்து போச்சு. இவ ரொம்ப துக்கப்பட்டா. 2 பானையிலையும் 2 கையிலையும் தண்ணி பிடிச்சின்னு வருவேனே, ஒரு பானையில் கீரை விழுந்து சொட்ட ஆரம்பிச்சுடுதே அப்படின்னு நினச்சிண்டா. ஆனாலும் அந்த பானையை விடுறதுக்கு அவளுக்கு மனசு வரல. வழக்க பிரகாரம் 2 பானை எடுத்துன்னு போய் 2 கையிலே 2 பானை எடுத்துன்னு வந்தா. வலது கையில் நல்ல பானை, இடது கையில் ஓட்டப்பானை. ஓட்டப்பானையில் தண்ணி என்ன பண்ணும், ஒன்று வர வழியிலெல்லாம் சொட்டிகிட்டே வரும், இல்லை கொட்டிகிட்டே வரும் இல்லையா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பானையில் தண்ணியே இருக்காது, இன்னொரு பானையில் தண்ணி இருக்கும். இது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் அவள் தினமும் என்ன பண்ணா, குளத்துக்கு போவா, 2 பானையிலையும் தண்ணியை பிடிப்பா, 2 கையில் எடுத்துப்பா, அப்படியே திரும்பி வருவாள். வரும்பொழுது ஒரு பானையில் தண்ணி ரொம்ப இருக்கும், ஒரு பானையில் தண்ணியே இருக்காது. அதான் நீளை கொட்டிகிட்டே வந்துடுது, சொட்டிகிட்டே வந்துடுது இல்லையா, அதனால். ஆனாலும் அவன் அந்த பழக்கத்தை விடலை. அதே போலவே 2 பானையிலையும் தண்ணி குடிச்சுட்டே வந்துட்டு இருந்தா. மனசில் ஒரே வருத்தமாக இருந்தது. ஆனாலும் சரி, இந்த பானை இருக்கட்டும், இந்த பானையை வச்சுப்போம், ஓட்டையாக இருந்தால் என்ன, இதுலேருந்து தண்ணி பிடிச்சின்னு வரலாம் அப்படின்னு ஒரு 4-6 மாதம் அதே போலவே பண்ணிகிட்டே இருந்தாளே. இவள் இடது கையில் வச்சுட்டு ஒரு ஓட்டப்பானையில் தண்ணி கீழே கொட்டிகிட்டே வந்தது இல்லையா, அந்த இடத்துல திடீர்னு நிறைய செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்ந்து பூக்களெல்லாம் அப்படியே மலர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிது. ஏன் அப்படின்னா, அங்கெல்லாம் நிறைய வில்லேஜ் தானே, அதனால் நிறைய செடி கொடிகள் விதைகள்லாம் விழுந்து கிடக்குது போல இருக்குது. அதுமாரி தினம் இவ தண்ணியை சொட்டிகிட்டே வரதுனால தண்ணி குத்தி அந்த தண்ணியினால் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வருத்தலத்தையும் எடுத்து எல்லா செடி கொடிகளாக மரங்களாக வளர்ந்து நிறைய பூக்களை அவளுக்கு அள்ளி கொடுத்துடுத்து. அப்போ ஊர்லேருந்து அவள் பாட்டி வந்தாள். வரும்போது பாட்டி ஒரு பானை ஓட்டப்பானை ஆயிடுத்து, ஒரு பானை தான் தண்ணி பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பாட்டி சொன்னா, நீ உன்னோட கடமையை ஒழுங்காக செஞ்சுன்னு வந்திருக்க, அதுக்கு பரிசாக தான் கடவுள் என்ன பண்ணியிருக்கே, அந்த ஓட்டப்பானைக்கு ஒரு பயன் கொடுக்கணும்னு இவ்வளோ செடி கொடிகளையும் இவ்வளவு பூக்களையும் உனக்கு கொடுத்துருக்கே, கொண்டா எல்லா பூவையும் பறித்து உனக்கு அழகாக வட்ட வளையமாக தலையில் பின்னி வச்சு விடுறேன், ஒடியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ரெட்டை பின்னல் பின்னி நல்லா வட்ட வளையமாக பூக்களை சூட்டி மகிழ்ந்தாளாம். அந்த கல்பனாவும் சந்தோஷமாக இருந்தாளாம். இது சின்ன குழந்தைகள் கதை மாதிரி இருக்குதே வழிய, நாம் செய்கிற முயற்சியை விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னாக்க, இது நடக்காது, இது முடியாது, இதனால் லாபம் இல்லை அப்படின்னு நம்ம விட்ட சில விஷயங்கள் கூட நல்ல உருப்படியான நல்ல செயல்களாக மாறி வரத்துக்கு கடவுள் நிச்சயமாக ஆசி வழங்கும் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய உண்மையான விளக்கம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.